Hello students, 12th Maths important questions இந்த வீடியோல பார்க்கலாம். Important questions அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் சாப்டர் 1ல இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்ல போறேன். இது எப்படி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ல இருந்து 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரையும் அனாலிசிஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு சாப்டர் 1ல எந்தெந்த இயர்ல என்னென்ன 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் வித் எக்ஸசைஸ் இதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு 2025ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டமா இருக்கட்டும் குவார்டர்லி ஆஃபர்லி 2026 பப்ளிக் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எந்தெந்த கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ உங்களுக்காக 3 to 4 hours உட்காந்து அனாலிசிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ தயவு செஞ்சு என்னோட உழைப்புக்காக வச்சும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணாம அழகா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை இம்மிடியட்டா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் சாப்டர் 1ல நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதாவது சாப்டர் 1ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க எதை கேட்டாலும் ஈஸியா அட்டன் பண்ண முடியும். எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடா வந்து பப்ளிக்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் வந்து இந்த வருஷம் வர்றதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களோட உழைப்புக்காக வச்சோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கல்வி விஜி சேனல்ல தொடர்ச்சி வீடியோஸ் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோஸை கண்டினியூவா பாருங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத தொடர்ச்சியா பார்த்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்க, அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல டோட்டலா வந்து 6 சாப்டர் இருக்கு. ஸோ 6 சாப்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு எக்ஸசைஸ் 1.1 1.2 பொறுத்த வரையும் 2 மார்க் கொஸ்டின்ஸ் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்கறது. ஸோ 1.3 1.4 1.5 1.6 1.7 இந்த எக்ஸசைஸ்ல இருந்து தான் மோஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ எதெல்லாம் வந்து பப்ளிக்ல வந்திருக்கு, எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து வரக்கூடிய வருஷம் வந்து கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணும் அப்படின்ற இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1.2 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 1.2 எடுத்துக்காட்டு 1.2. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏபிசிடி என்ற பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு a⁻−1 காண்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லி ஆஃப்லியில கேட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து எடுத்துக்காட்டு 1.4 இதுவுமே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எடுத்துக்காட்டு 1.4 ஏ என்பது ஒற்றை வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் அர்ஜென்ட் ஏ என்பது மிகை என நிறுவுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது எடுத்துக்காட்டு 1.5 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல ஒரு வருஷம் வந்து 3 மார்க்ஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 1.7 வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குவார்டர்லி ஆஃபர்லியில ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1.8 வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதே போல 1.9 பாத்தீங்கன்னா 2 முறை கேட்டிருக்காங்க பப்ளிக்ல. அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து இதே சம்மே வந்து உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல எடுத்துக்காட்டு 1.9 கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்லிலையும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்லையும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இதை ரிப்பீட்டடா கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 1.11 எடுத்துக்காட்டு 1.11 இதுவுமே பப்ளிக்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இது பப்ளிக்ல 2 மார்க்ஸ்ல கேட்டிருந்தாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 1.12 இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது நாம எக்ஸசைஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படின்றத தெளிவா பார்த்துருவோம். எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முறை பப்ளிக்ல கேட்டிருக்காங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 9 ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12 வந்து ஆஃபர்லியில 2 முறையும் ரிவிஷன்ல ஒரு 3 முறையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அடுத்து 3 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க.
தேர்ட் கொஸ்டின் 3 மார்க்ஸ்ல பப்ளிக்ல ஒரு முறை கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல அது வந்து குவார்டர்லியில கேட்டிருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். அதுக்கடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முறை பப்ளிக்ல இதே கொஸ்டினே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வந்து பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 7th கொஸ்டின் அண்ட் 8th கொஸ்டின் அண்ட் 11th அடுத்து 13, அதாவது 7, 8, 11, 13 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன்ல கேட்ட டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 5 மார்க் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் 1.1 1.2ல இருந்து கேட்க சான்சஸ் கிடையாது. இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 4ம் கொஸ்டின் நம்பர் 14ம் இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து உங்களுக்கு ரிவிஷன்ல குவார்டர்லியில 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். எடுத்துக்காட்டு 1.13 இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஆஃபர்லியில கேட்டிருக்காங்க. 1.14 தேவையில்லை. 1.15 எடுத்துக்காட்டு 1.15 இது ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்ட கொஸ்டின். அதுக்கு அடுத்தது நான் சொல்றது பப்ளிக் கிடையாது, குவார்டர்லி ஆஃபர்லி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல. அடுத்தது 1.17 எடுத்துக்காட்டு 1.17 இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது 1.18 இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 1.19 1.19 பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 1.20 வந்து குவார்டர்லியில உங்களுக்கு கேட்டிருக்காங்க. 1.20 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1.19 1.20 1.21 இந்த 3 கணக்குகளுமே வந்து உங்களுக்கு குவார்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன் இதுலலாம் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே 3 மார்க் கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? இந்த எக்ஸசைஸ்ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் கிடையாது. அடுத்து பயிற்சி 1.2ல சொல்றேன் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 4th ரோமன் லெட்டர் பப்ளிக்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே 5th ரோமன் லெட்டரும் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க பப்ளிக்ல, இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2ல செகண்ட் சப்டிவிஷன் இது பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து தேர்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது பார்த்தீங்கன்னா பப்ளிக்ல ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க, இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்கல, ஆனால் குவார்டர்லி ஆஃபர்லியில கேட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எக்ஸசைஸ் 1.1 1.2ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நிறைய பேர் லைக் கொடுக்க மறந்துடுறீங்க. உங்களுக்காக கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து நான் ஒரு டைம் ஒதுக்கி இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம வந்து செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ்லாம் பார்க்க முடியும். அடுத்து நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் அணி வடிவம் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருக்க கொஸ்டின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து அதிகபட்சமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். இதுல வந்து எடுத்துக்காட்டு 1.22 எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய மேக்சிமம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 1.23 இதுவுமே வந்து மேக்சிமம் இம்பார்ட்டன்ட், நிறைய கேட்டிருக்காங்க குவார்டர்லி ஆஃபர்லியில. 1.24 எடுத்துக்காட்டு 1.24 இதுவுமே ஆஃபர்லி குவார்டர்லியில கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மிட்டம்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பயிற்சி 1.3ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது உங்களுக்கு 2 வருஷம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, 3 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2x + 5y - 2 இது எப்போ கேட்டிருக்காங்க நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் மார்ச்ல நடந்த எக்ஸாம்ஸ்ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜூன் 2023ல 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலயே வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3யும் கொஸ்டின் நம்பர் 4ம் உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல குவார்டர்லி ஆஃபர்லியில கேட்பாங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் சொல்றேன். பப்ளிக்ல எது கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, 2x + 3y - z = 9 இது வந்து பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லயே 4th ரோமன் லெட்டர்ல இருக்க இந்த x + y + கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ஃபர்ஸ்ட் மிட்டம் ஆஃபர்லி எல்லாத்துலேயுமே வந்து இந்த கொஸ்டின் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 5ம் பார்த்தீங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ல குவார்டர்லியில கேட்டிருக்காங்க. அந்த 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட்ல ஆஃப்லியில கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராமரின் விதி பார்க்க போகிறோம். கிராமர்ஸ் ரூல் பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிராமரின் விதி வந்து கிட்டத்தட்ட 4 வருஷத்துலேருந்து 5 வருஷம்
பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல 4 முறை இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த எக்ஸசைஸ்ல இருக்க எல்லா சமயமே படிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பர். இல்லை நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆச்சும் படிக்க பாருங்க. எடுத்துக்காட்டு 1.25 இது 5 மார்க்ஸ்ல 2 முறை கேட்டிருக்காங்க, 2 வருஷம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 1.26 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபலிலையும் குவார்டர்லிலையும் கேட்டிருக்காங்க 3 டிஸ்ட்ரிக்ட்ல. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 2, 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க இதே எக்ஸசைஸ்ல. 1.4ல சாரி நான் எக்ஸசைஸ் இந்த சைடு போடுறேன், பேக் போயிட்டேன். 1.4ல பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2ம் கொஸ்டின் நம்பர் 3ம் 3 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் இது வந்து 2 மார்க்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்பாங்க கிராமரின் விதிப்படின்ட்டு. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன். அதே போல கொஸ்டின் நம்பர் 4ம் 5ம் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷன் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்ல. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷனும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. சொன்னது புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.25 எடுத்துக்காட்டு 1.25ம் பப்ளிக்ல 2 முறை கேட்டிருக்காங்க. அடுத்த தலைப்பு பாருங்க, காசியன் நீக்கல் முறை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் இது. காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல இருந்து கண்டிப்பா 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த எக்ஸசைஸ்ல இருந்து 5 மார்க்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. எடுத்துக்காட்டு கணக்கு 1.27 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே போல எடுத்துக்காட்டு 1.28 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பயிற்சி கணக்குகள்ல எதெல்லாம் பப்ளிக்ல கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து குவார்டர்லிலையும் ஃபர்ஸ்ட் மிட்டம்லையும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 2ம் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 4 வந்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, ஒரு வருஷம் பப்ளிக்ல 5 மார்க்ஸ்ல. கொஸ்டின் நம்பர் 4 ஒரு சிறுவன் y = ax² + bx + c என்ற பாதையில் இருக்கு இல்லையா, இந்த 4th கொஸ்டின் பப்ளிக்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தரம் மூலம் காணல். அணிகளின் பயன்பாடுகள், நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பிற்குரிய ஒருங்கமைவு தன்மையை தரம் மூலம் காணல். இந்த ரேங்க் மெத்தட் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் பை ரேங்க் மெத்தட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலையுமே வந்து உங்களுக்கு முழுக்க 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் சம் பார்த்தீங்கன்னா 1.32 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதாவது பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின்ஸ் 1.32 எந்த மார்க்னா 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. பின்வரும் நேரிய சமன்பாட்டு தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதா என ஆராய்க. இது வந்து உங்களுக்கு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதே போல அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.34 இது வந்து உங்களுக்கு குவார்டர்லிலையும் ஃபர்ஸ்ட் மிட்டம்லையும் இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரிவிஷன்லையுமே கேட்டிருக்காங்க 5 மார்க் கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இதுல எக்ஸசைஸ்ல உள்ள கணக்கு என்னன்னு சொல்றேன், இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பயிற்சியில வந்து இதுவரையும் எந்த கொஸ்டின்ஸும் கேட்கல. ஆனா சாரி இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷனும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, தேர்ட் சப்டிவிஷனும் கேட்டிருக்காங்க. நான் வந்து லாஸ்ட் எக்ஸசைஸும் இது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. 1.6ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சம்ல 3 சப்டிவிஷன் 1, 2, 3 இந்த 3மே வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பப்ளிக்ல இதே எக்ஸசைஸ்ல இருந்து இதே கொஸ்டின் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. 4th சப்டிவிஷன் மட்டும் வரல. இருந்தாலும் நீங்க இந்த 4 கணக்குகளுமே நல்லா பாத்துக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ரெண்டுமே வந்து 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அடுத்து எடுத்துக்காட்டு கணக்குகள் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.7ல சமப்படித்தான நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பு, அதாவது ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இதுல நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1.37 பார்த்துக்கோங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி 1.38ம் 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பயிற்சி கணக்குகள்ல அதிகப்படியாக கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் இது 3மே பார்த்து தான் ஆகணும். இருக்கிறதே 3 கணக்கு தான். இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் சம்ல 2 சப்டிவிஷனுமே வந்து அடிக்கடி 5 மார்க்ஸ்ல உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் குவார்டர்லி ஆஃப்ல கேட்டிருக்காங்க. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் மிட்டம்லயும் கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸ்ல. தேர்ட் கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட், வேதியியல் எதிர்வினை சமன்பாட்டை சமநிலைப்படுத்துக. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது நிறைய வந்து உங்களுக்கு ரிவிஷன்லயும்
ஆஃபலிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. ஸோ உங்களுக்கு பப்ளிக்ல கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே தெளிவா பார்த்துருக்கோம். அது போக குவார்டர்லி ஆஃபலி ஃபர்ஸ்ட் மிட்டம்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்க சான்சஸ் அதிகமா இருக்கு, ஃபியூச்சர்ல 2026ல பப்ளிக்ல என்ன கொஸ்டின்ஸ்லாம் வர அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டருக்கான ஒரு அனலைசிஸ் வீடியோ இதுல நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் நான் நம்புறேன். இந்த சாப்டர்ல நீங்க 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இதுல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே கண்டிப்பா நீங்க ஃபுல்லா அழகா அட்டன் பண்ண முடியும். நான் கேரண்டி கொடுக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா வந்து 12th மேக்ஸுக்கு எல்லா எக்ஸசைஸ்க்குமே நம்ம வீடியோஸ் போட போறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ போடலன்னு பெரிய வருத்தத்துல இருந்திருப்பீங்க. கண்டிப்பா தமிழ் மீடியத்துக்கு கட்டாயம் போடுவோம். இங்கிலீஷ் மீடியம் வீடியோலயே தொடர்ச்சியா போடலான்னு பார்த்தேன். வீடியோ லென்த்தியா போனதுனால உங்களுக்கு செகண்ட் பார்ட்டா கொடுத்துட்டேன். சொன்னது புரியுதுங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.